அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது யோனத்தான், தாவீது இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த நட்பை குறித்து வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. யோனத்தான் தாவீதை தன்னுடைய உயிரைப் போல சிநேகித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யோனத்தான் தன்னுடைய சால்வையை, தன்னுடைய வஸ்திரத்தை, தன்னுடைய பட்டயத்தை, தன்னுடைய வில்லை, தான் கட்டியிருந்த கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனாகிய சவுலுக்கு அவன் விரோதியாக இருந்தாலும் கூட, சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்பதைத்தான் இலக்காக வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட, தன் சகோதரன் மீது, தன்னுடைய சிநேகிதன் மீது அவன் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக தன் தகப்பனாருக்கு பகையாக இருக்கக்கூடிய மனிதனோடு கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றான். இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், யோனத்தான் சொல்லுகின்றார், நிச்சயமாக நீர் இஸ்ரவேலுக்கு மேலே நீர் ராஜாவாக வருவீர். அப்படி ராஜாவாக தாவீது வருகின்ற போது நான் உமக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன், உம்முடைய வலதுகரமாக இருப்பேன் என்று யோனத்தான் சொல்லுகின்றான். பொதுவாக சவுலுடைய ராஜ்யபாரத்துக்கு பிறகு அவனுடைய மகனான யோனத்தான் தான் அந்த இடத்துக்கு வர வேண்டும். தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யபாரம் இந்த தாவீதுக்கு போய்விடுமே என்ற ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இந்த யோனத்தானுக்கு வரவில்லை. மாறாக தன்னுடைய அன்பைத்தான் அங்கு பெரிதாக அவன் யோசிக்கின்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஊக்கமான அன்போடு, சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஊக்கமான அன்போடு ஒருவர் நேசியுங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட களங்கமில்லாத ஒரு அன்புக்கு சொந்தக்காரன் தான் இந்த யோனத்தான். இந்த யோனத்தானுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் யோவானுடைய சீசர்கள் அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவை பின்பற்றுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்து அந்த யோவானுடைய சீசர்களுக்கு வருகிறது. போய் சொல்லுகிற போது யோவான் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்று முதல் யோவானுடைய சீசர்கள் யோவானை பின்பற்றாமல் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மத்தேயு 11:11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசுக்கு சொல்லுகிறார், ஸ்திரீயினிடத்திலிருந்து பிறந்தவர்களையே யோவான் ஸ்நானனை விட பெரிய ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லுகின்றார். எவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். God bless you.